அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சில பேருக்கு நம்ம என்னதான் புரிய வச்சாலும், அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் வீடியோலயே எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நியூ இயர் அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நியூ இயர் ஸ்பெஷல் லஞ்ச் வந்து பிரியாணி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நீங்க வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணு தானே, நீங்க வந்து நியூ இயர்லாம் செலிப்ரேட் பண்ணலாமா? பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாமா? அப்படின்ற மாரி. அதுக்கு மேல இன்னொருத்தவங்க கொஞ்சம் திருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இதில திருந்துறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. செலப்ரேஷன்னா நீங்க என்ன நெனச்சுக்கிட்டு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. நான் அவுட்டிங் போல, இப்போ வெளியில பார்ட்டி பண்ணல, ட்ரோன் ஷோ பார்க்க போல, லைட்ஸ் பார்க்க போல. நான் பாட்டுக்கு வீட்ல இருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட், என் பிள்ளைங்களுக்கு பிடிச்சத நான் சமைச்சு குடுக்குறேன். இதில என்ன பெரிய தப்புன்னு எனக்கு தெரியல. ப்ளஸ் என்னோட அக்காவுக்கு, என்னோட கூட பிறந்த அக்காவுக்கு ஜனவரி 1 தாங்க பர்த்டே. ஸோ சின்னதுலேருந்தே எங்க அம்மா வந்து அன்னைக்கு பிரியாணி பண்ணி எங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. இனிமே நான் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி சொல்லும்போது, பர்த்டே கூட நம்மலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. உங்க பிள்ளைங்களுக்கு பர்த்டே வந்தா அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்ட நீங்க அவங்க பர்த்டே அன்னைக்கு செஞ்சு குடுக்க மாட்டீங்களா? பிடிச்ச ஃபுட்டு சாப்பிட்றது வேறு, செலிப்ரேட் பண்ணுறது வேறுங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணாதீங்க ப்ளீஸ்.